ஏங்க இந்த மாதிரி கிளைண்ட்ஸுக்காக தான் நான் எல்லா பக்கம் மெஹந்தி போய் போகிறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். லாஸ்ட் மினிட் கொஞ்சம் சேஞ்சஸ்னால இவங்களே நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே என்னையும் என் தங்கச்சி உரிச்சு வச்சு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இவங்க 2 பேருமே இருந்தாங்க. அதே மாதிரி சண்டை போட்டுட்டு ஜாலியாக பேசிட்டு எங்களுக்கு அந்த டேவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னாக தான் போச்சுன்னு சொல்ல முடியும். அவங்களோட சிஸ்டருக்கு குணா மெஹந்தி பண்ணிட்டாங்க. எப்போதும் போல தான் இவங்க ஒரு சில சின்ன சின்ன டிசைன்ஸ் மட்டும் கஸ்டமைஸ் பண்ணி போட்டாங்க. மேக்ஸிமம் நம்மளவே போட சொல்லிட்டாங்க. பேக்ஸில் மெயினாக எனக்கு அந்த எலிஃபென்ட் டிசைன் பேபி எலிஃபென்ட்ஸ் போட்டு கொடுத்துருங்க அந்த செக்டுக்குள்ளே அப்படின்னு சொன்னாங்க. சேம் அதே மாதிரி இவங்களுக்கு நான் பண்ணிட்டோம். இவங்களோட சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டிசைன்ஸ் வேண்டாம், ஆனால் எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியும்னு கேட்டங்காட்டி இன்டார்பிக் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். ஓகேக்கா அதுவே நல்லாயிருக்கும் அதே பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நாங்கள் மார்னிங் ஆரம்பித்து ஈவினிங் வரைக்கும் போட்டோம். ஏன்னா நாங்கள் ஃபன்னாக பேசிவிட்டு எங்களுக்கு டைம் போனதே தெரியல. இதே மாதிரி நீங்களும் மெஹந்தி பண்ணால் கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா பக்கம் நம்ம மெஹந்தி வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். குரூப் ஈவெண்ட்ஸ்க்குமே நம்ம ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினான விஷயம் உங்கள் மெஹந்தியை வாட்டர் வச்சு ரிமூவ் பண்ணவே பண்ணாதீங்க, ஆயில் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். டட்டா பாய்.